மலேசியா வந்து என்னோட அடுத்த ஃபேவரட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாங்க, வந்தான் மீல இருந்து ஹொக்கன் மீக்கு மாறி இருக்கேன். அதுவும் திரும்ப திரும்ப இந்த ரெஸ்டாரண்ட்க்கே வராங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வரலாறு 13வது நாள்ல இந்த கபன் ரெஸ்டாரண்ட்க்கு ஹொக்கன் மீ சாப்பிட வந்திருக்கோம். சோ தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணப்பதான் நம்ம ஆர்டர் பண்ண சைனீஸ் டீ வந்தது. நீங்களும் இந்த மாதிரி வீட்ல ஜாலியா டீ குடிச்சிட்டு டிவி பார்க்கணும்னா அதுக்காக தான் ஆஸ்ட்ரோல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 95 சேனல்ஸ்ல 13 தமிழ் சேனல்ஸ் 80 ரிங்கட்லாம் கிடையாது, வெறும் 49 ரிங்கட் 99 சென்ட்ஸ்க்கு. நான் சொன்னது வெறும் சாம்பிள் தான். சோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஆஸ்ட்ரோவியம்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, மத்ததெல்லாம் அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, இங்க ஒரு சம்பவம் நடக்குது, அது என்னன்னு மட்டும் பாருங்களேன். ஆமாங்க, மேடம்க்கு ஒரே மாதிரி ஸ்பூன் தான் வேணுமா? எப்படி இருக்க கூடாதுன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்க கூடாதா? ஆனா இவர் தூரத்துல தனியா என்ஜாய் பண்ணதை பார்த்தப்போ ஆமாங்க, அதுக்கப்புறம் நான் எப்போதும் சொல்ற மாதிரி எனக்கு பிடிச்சது இந்த சில்லியும் கார்லிக்கும் தான். ஐ மீன் இந்த மாதிரி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பூன் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சோடனே நம்மளோட ஹொக்கான் மீ வந்துருச்சு. அவ்வளவுதான், போனை கரெக்டா ஆங்கிள் செட் பண்ணிட்டு கடகடன்னு கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கையை குறுக்க வைக்கிறதெல்லாம் வேணும்னே பண்றது உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்ததுங்க. என்னதான் நல்லா இருந்தாலும் நமக்கு இந்த சில்லி இல்லாம இறங்காது. சோ அந்த சில்லியும் தட்டுல கொட்டி சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு கீரை ஆர்டர் பண்ண மாதிரி தான் நல்லா இருக்காதுல்ல. சோ அதையே சைட் டிஷ்ஷா மாத்தி டெக்கரேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்பதான் இப்படி சாப்பாடு கூட சண்டை போட்டுட்டு இருக்கோமோ அப்பதான் இந்த மாதிரி போன் கால் எல்லாம் வரும். ஆமாங்க, அந்த ஒரு பீஸை உள்ள இருக்கிறதுக்குள்ள போன் சொல்லி கையில கொடுத்துட்டாங்க. இதுலயும் ஒரு சம்பவம், நான் வேற யாரும் நினைச்சு பேசினேன், ஆனா பேசினது வேற யாரோ. அப்புறம் கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டோம். நம்மளோட இந்த வாழ்க்கை வரலாறு சீரியஸ்க்கு எத்தனை மார்க்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்.